வெல்கம் டு எக்ஸல் யூசர் ஃபார்ம் டியூட்டோரியல் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு யூசர் ஃபார்மை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஒர்க் புக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, சேவஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் இந்த ஒர்க் புக்கை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா VBA ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணி நான் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு இந்த இடத்துல சேவஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நேம் எக்ஸல் யூசர் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இப்போது சேவ் கொடுத்துருங்க. ஏன்னா எக்ஸல் யூசர் ஃபார்மை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சின்ன சின்ன மேக்ரோஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நீங்கள் லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸல் யூசர் ஃபார்மை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் தான் அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பட்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த பட்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேப்பை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரா பண்ணிடுங்க. இப்போது இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேப் ஃபார்மேட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே ஷேப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதுக்கு போயிருங்க. இதில் ப்ரீசெட்டாகவே பார்த்தீங்கன்னா பட்டன் வடிவிலான ஒரு டிசைன்ஸ் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இனிஷியேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபார்மேட் பண்ணலாம். சென்டராக அலைன் பண்ணிவிட்டு இதோட சைஸை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம். ஃபார்ம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப் கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் புதுசாக இப்போ தான் எக்ஸல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் டேப் உங்களுக்கு இங்கே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபைலுக்கு போயிருங்க. தென் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தென் என்ன பண்ணுங்கள், இதில் கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செக் பண்ணாமல் இருக்கும். அதை டிக் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இங்கே டெவலப்பர் டேப் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த டெவலப்பர் டேப்பை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் யூசர் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு யூசர் ஃபார்ம் ஒன்று ரெடி ஆயிருச்சு. இப்போது இந்த யூசர் ஃபார்முக்கு டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுவே வரும். சப்போஸ் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் பாக்ஸை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோவும் வரல, இந்த மாதிரி பிளாங்காக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி போனீங்க அப்படின்னா F4 அழுத்தலாம், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி விண்டோன்னு இருக்கும், இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மை பெருசு பண்ணணும் அல்லது சின்னது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த ஃபார்ம் குறித்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கான நேம் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அதோட பேக்ரவுண்ட் கலர், ஸ்டைலு, அதே மாதிரி இந்த ஃபார்மோட நேம், கேப்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு மேக்ரோ கோடு அடுத்து ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூசர் ஃபார்மோட அந்த நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எப்போவுமே நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம்தான், நீங்கள் இந்த நேம் வைக்கும்போது ஒரு ஃபார்மேட்டிங்லாம் வைக்கணும். இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முக்கு நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு FRM அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. தென் உங்களுக்கான நேமை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு FRM அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஃபார்முக்கான நேமை மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல போட்டுட்டு ஜஸ்ட்டு கேப்ஷனுக்கு நேராக டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க.
இப்போ நீங்க இங்க வச்ச நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரீநேம் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபார்மோட ஹைட் அண்ட் விட்த்த வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேல போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஹைட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏத்த சைஸ்ல, உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அது பாப்புலேட் ஆக போதோ, அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க இத டிசைன் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 375 அப்படிங்கிறத வந்து ஹைட் குடுக்குறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 680 அப்படிங்கிறத குடுக்குறேன். ஸோ, இப்போ எனக்கு வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, 375க்கு பதிலா ஒரு 325 அப்படிங்கிறத குடுக்குறேன். ஸோ, இப்போ எனக்கு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுல நீங்க இந்த டூல் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஸோ, இது லேபிள் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபார்முக்கு ஒரு லேபிள் இருக்கும். அத நீங்க ஹெட்டிங் யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஏதாவது வேல்யூஸ டைப் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ காம்போ பாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, டிராப் டவுன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா, லிஸ்ட்ட வியூ பண்றதுக்கான பாக்ஸ். ஸோ இது செக் பாக்ஸ். இதே மாதிரி இது ஆப்ஷன் பாக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லிஸ்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான நீங்க வேல்யூவ வந்து கலெக்ட் பண்ண போறீங்களோ, அதற்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு ஒரு ஃபார்ம் டைட்டில் குடுக்க போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிட்டு, இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் வந்து பண்ண போறோம். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இத டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ லேபிள் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு, நான் இப்போ இந்த இடத்துல ஒரு டைட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளோட அதாவது அதோட நேமு. ஸோ, அதுக்கு நேம் நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, லேபிள் அப்படின்னு வரும்போது எல்பிஎல் ஜஸ்ட் டைட்டில் அப்படிங்கிறத குடுத்துர்றோம். இப்போ கேப்ஷன் அப்படின்னு வரும்போது, இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்றோமோ, அதுதான் உள்ள ஃபுல்லா வரப்போகுது. ஸோ, ஸ்டூடண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஸ்டூடண்ட் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். குடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க வெளில கிளிக் பண்ணீங்கன்னா, அது அப்படி ஆயிரும். இப்போ இதோட சைஸ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ, அத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ வந்து நீங்க மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபாண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதோட சைஸ நீங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா போதும். அது சேஞ்ச் ஆயிரும். இல்ல அப்படின்னா ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு, ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல போயிட்டு அலைன்மென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஃபார்ம் டைட்டில் வந்து செட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த ஃபீல்ட நம்ம செட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஸ்டூடண்ட்டோட ஐடி, அதே மாதிரி இப்ப இதே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸ்டூடண்ட்டோட நேம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் வந்து மேலா, ஃபீமேலா அப்படிங்கிறதுக்கு ஒரு லேபிள். ஓகேங்களா? அடுத்து ஸ்டூடண்ட் எந்த கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு காம்போ பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அடுத்து ஸ்டூடண்ட் எந்த சிட்டி, அதே மாதிரி ஸ்டூடண்ட் எந்த கண்ட்ரி இல்லைன்னா எந்த ஸ்டேட் அந்த மாதிரி நம்ம குடுக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கான ஃபீல்டு எல்லாத்தையுமே இப்போ நேரா வந்து அலைன்மென்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ, இதுக்கான ஒவ்வொரு ஃபீல்டையும் நம்ம வந்து குடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட்டோட ஐடி அப்படின்னா என்னன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம குடுக்க போறோம். ஸோ, ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு இப்படி நீங்க டிராக் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதையே அப்படியே காப்பி பண்ணி நேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடி அப்படின்ட்டு தான். அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபீ மேலா, ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஷன் பாக்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு, நமக்கு இப்போ மேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பாக்ஸ் வேணும். அதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி, ஃபீமேல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் பாக்ஸ் தேவைப்படும். அடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க என்ன கிளாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்போ பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத ஜஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு டிராப் டவுன்ல அந்த கிளாஸ் லிஸ்ட் வந்து கொண்டு வந்துர முடியும். அடுத்து அவங்க என்ன சிட்டி அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க என்ன ஸ்டேட்,
அதுக்கும் இதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, ஒன்ஸ் இந்த டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ண உடனேயே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டீட்டெயில் வந்து சேவ் வந்து பண்ணணும். ஸோ பொதுவாக ஒரு டயலாக் பாக்ஸ், டேட்டா என்ட்ரி டயலாக் பாக்ஸ் வருது அப்படின்னா, சேவ் அண்ட் ரீசெட் இது 2 தான் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி. கமெண்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி வந்து ட்ராக் வந்து பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு சேவுக்கும் ஒரு ரீசெட்டுக்கும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமானது இந்த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரேம். ஃப்ரேம் என்ன அப்படின்னா, நீங்கள் செக்ஷன்ஸை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக சாரி இப்போது இந்த ஏரியாவில் நீங்கள் டேட்டா என்ட்ரி தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃப்ரேம். இப்போ நீங்கள் இதை வந்து ட்ரா பண்ணதுனால இது ஃப்ரண்ட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல் இசட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வியூ பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட்டு டேட்டாவை வியூ பண்ணுறதுக்கான ஃப்ரேம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வந்து பிரித்து வந்து வச்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்மை டிசைன் வந்து பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கான நேமிங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் லேபிள் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லேபிளுக்கு எல்பிஎல், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸோ ஐடி அப்படிங்கிறத போட்டாச்சு. இப்போ இந்த லேபிள் கேப்ஷனில் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் எல்பிஎல் நேம், அதே மாதிரி கேப்ஷனில் ஸ்டூடெண்ட் நேம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஓபிடி ஜெண்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ட்ராப் டவுனில் எல்பிஎல் கிளாஸ், நம்ம இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது லேபிள் தான். ஸோ எல்பிஎல் ஜெண்டர் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ இதோட கேப்ஷனில் கிளாஸ், அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் வந்து கொடுக்கணும். எல்பிஎல் ஸ்டேட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் லேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணுமானாலும் இந்த நேம் எல்லாத்தையுமே வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். அது பெரிய ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணாது. பட் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு, காம்போ பாக்ஸுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நேம் டிஃபைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஃபீல்ட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேக்ரோ ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா txt id. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு txt நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு opt மேல். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அப்படின்னு ஷோ ஆகணும். ஸோ அதே மாதிரி இங்கே போயிட்டு இதுக்கு opt ஃபீமேல். ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு சிஎம்பி கிளாஸ், அதே மாதிரி சிட்டி அப்படிங்கிறதுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இதுவும் txt இப்போது சிட்டி அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு சாரி, நீங்கள் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணும்போது இப்படி உள்ள கோடுக்குள்ளே போச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு மறுபடியும் இந்த ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இங்கே வந்துடலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு txt ஸ்டேட். ஸோ இப்போ அதே மாதிரி கமெண்ட்டுக்கு cmd சேவ், அதே மாதிரி அதோட கேப்ஷனில் சேவ்.
இந்த கமெண்ட் பாக்ஸுக்கு போயிட்டு சிஎம்டி ரீசெட். ஸோ இப்போது நம்ம ஒரு ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணிட்டோம். நீங்கள் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்ம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஃபார்மை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து இங்கே வியூ வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்மை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி இந்த ஃபார்ம் டேட்டாவை சேவ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த காம்போ பாக்ஸில் எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.